ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சேஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே விலாகோட பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எங்கள் வீட்டு குட்டீஸோட அட்ராசிட்டிஸ் ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னாச்சுன்னா எங்கள் வர்ஷினி தர்ஷினி ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு பேர் ஆஃப் இயரிங்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். அதை கேட்டு அத்வின் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதுதான் பாருங்கள். ஏய் ஒருத்தருக்கு வேண்டாம், என்கிட்ட கொடுங்க. என்கிட்ட கொடுங்க. நீ கம்மல் போட முடியாதுடா. உன் காதுல ஓட்டை இல்லல்ல, காதுல ஓட்டை இல்லல்ல. ரப்பர் புஷ் இது எதுக்கு உனக்கு? அந்த கம்மலை வாங்கிட்டியா? அவட்ட வந்து கீழே போட்டுறாத. ஒன்றும் செய்யாது. ஒரு வழியாக அத்வின் வந்து சமாதானம் ஆயிட்டான். இது பார்த்திங்கன்னா எங்கள் வர்ஷினி வளர்க்குற கலர் கோழி குஞ்சு. ஸோ அவளோட கலர் கோழி குஞ்சு வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. வெளியில் வந்து லேசாக சாரல் அடிக்குது, அதனால் அது வந்து வாசலில் வந்து உட்காந்துருக்குது. சண்டே நைட்டு ஒரு 8:45 9 மணி இருக்கும். நானும் தர்ஷினியும் கொசுப்பத்தி வாங்குறதுக்காக எங்கள் ஊரில் ஃபேமஸான ஒரு பெட்டி கடை ராஜானா கடைன்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு போயிருந்தோம். மொபைலை வந்து நான் வீட்டில் போட்டு போயிருந்தனால அவங்க கடையை கவர் பண்ண முடியல. அண்ட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கடை க்ளோசிங் டைம். அங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து 9 மணிக்கெலாம் கடையை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ராஜானா கடையில் பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கெல்லாம் விதவிதமான விளையாட்டு ஜாமானோட சேர்ந்த மிட்டாய்கள்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் க்ளோசிங் டைம் போனதுனால பாக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க. இந்த பாக்ஸ் மட்டும் வெளியில் இருந்துச்சு. ஸோ இது வந்து பேஸ்ட் மிட்டாயாம். இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் நான் வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் FSSAI அப்ரூவல் இல்லாத கேண்டீஸ். பட் தர்ஷினி ரொம்ப அடம் பிடிச்சனால ஒன்று மட்டும் வாங்கி கொடுத்தேன். இதோட விலை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 5 ரூபா தான். பேக்கிங்லாம் நீட்டாக இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு இதுக்கு உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஹைஜீனிக்காக தயாரிச்சிருக்கிறாங்க, அது வந்து குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரியலை. ஸோ இந்த மாதிரி கேண்டீஸ்லாம் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். பட் இவ பிடிவாதம் பிடிச்சதுனால வாங்கி கொடுத்தேன். ஓஹோ அடிப்படி சண்டை ரெண்டு பேரும் கேவலமா இருக்கு. ஏம்ல இப்படி சண்டை போடுதீங்க? கடவுளே கடவுளே. அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏய் நீ என்ன சின்ன பிள்ளையா? 4th படிக்க? ரெண்டு பேரும் இந்த மிட்டாய்க்காக பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. இந்த மிட்டாய் எப்படி இருக்குன்னா, அந்த ப்ரஷில் ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அதுவும் கேண்டி தான். அதையும் கடிச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் வந்து சுகர், கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் எம்எல்சிஃபையர்ஸ்லாம் போட்டு ஒரு சாக்லேட் க்ரீம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. தானே நீ தானே கேட்ட? நீ தான் வேணும்னு கேட்ட. எவ்வளோ சண்டை போட்ட? இதுக்கு தான் நான் வாங்க மாட்டேன்னு. இன்னொன்று ஒன்று போதும், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொன்று வாங்கலான்னு. ஸோ இந்த கான்வெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதிலே உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இவங்க வந்து இந்த மிட்டாய்க்காக ஃபஸ்ட்டு எவ்வளோ அடிச்சுக்கிட்டாங்கங்கிறத அஸ்வினோட மொபைலில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். என்ன தர்ஷினி இப்படி சண்டை போடுறீங்க? தர்ஷினி ஸோ இப்படி தான் கைஸ், ஊருக்கு போனால் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்து அஸ்வின் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவான். செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். அவங்க அமைதியாக இருந்தால் கூட அஸ்வின் ஏதாவது சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான். சரி சரி, ஏன்னா போட்டின்னா நீ தோத்துருவ. போட்டி போட்டா நீ என்கிட்ட தோத்துருவ, அதுக்கு தானே. சரி ஓகே ஓகே. பின்னாடி தள்ளி உட்காரு, இந்த இடம் பள்ளமாக இருக்குது. அதுக்கப்புறம் நானும் வர்ஷினியும் கொஞ்சம் நேரம் என்னோடய பேண்டை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம், டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஊருக்கு போனாலே இவங்க ரெண்டு பேரும் டியூஷனை கட் பண்ணிடுவாங்க. அப்படி தான் சண்டே மண்டே 2 நாளும் இவங்க டியூஷன் கட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 நாளும் அஸ்வின் தான் இவங்களுக்கு டியூஷன் எடுத்தான். ஸோ டியூஷன் டைம் நடந்த ஃபன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து எவ்வளோ நேரம் சுற்றுன்னு பார்ப்போம் பாரு. கைய வச்சு மறைக்காத, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீ எந்த கிளாஸ் படிக்க?
என்ன போட்டிருக்க? என்ன போட்டு நிரப்புக. எங்க போற? காட்டில் திருவிழா நடந்ததுக்கு என்ன போட்டு வச்சிருக்க? கட்டில் திருவிழா நடந்தது. ஓடில உட்காரு. கட்டில் பல்வேறு ஓடில உட்காரியா என்ன வா. உம்முஞ்சி காட்டி என்ன எழுதி வச்சிருக்க? கட்டில் போட்டி. ரெண்டு மூணு நாள் தானே. எதெல்லாம் எங்க தர்ஷினி ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கும். ஆனா என்ன இது தமிழா? இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் எடு. இங்கிலீஷ் நோட் எடு. எங்க நோட் எங்க? இங்கிலீஷ் நோட் எங்க? எடு. கட்டில் திருவிழா வேற எதுவுமே இல்லையா? சோசியல் சயின்ஸ் மேக்ஸ் நோட்டு வேற நோட்டில் வாங்கி வச்சுவாங்களா? சரி, ரஃப் நோட்டில் முன்னாடி எழுதிருப்பல ஹோம்ஒர்க். அதை காட்டு. ஏய் இங்க பாரு, மிஸ் 2 தடவை தொணக்கால் போட்டு விட்டுருக்காங்க. ஆமா, மிஸ் சொல்லி தானே நீ போட்டிருக்க. நீ தப்பா எழுதிருக்க. மிஸ் சொல்ல போய் தானே நீ போட்டிருக்க. மறுபடியும் இங்க பாரு, இன்னைக்கு ஹோம்ஒர்க் எழுதுறா. அவ எப்படி எழுதுறா பாருங்க. கட்டில் திருவிழா. கட்டிலுங்க தான் எழுத. இங்க பாருங்க, கட்டில் திருவிழான்னு தான் எழுதியிருக்கா. ஏதாவது ஒன்று தான். இங்க பாரு, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்க? சரி, தொணக்கால் போடல. அப்ப இந்த ஆரோ மார்க் எங்க போடணும்? இந்த ஆரோ மார்க் எங்க போடணும்? இங்க தானே போடணும். இங்க தான் ஆரோ மார்க் போடணும். இங்க ஆரோ போட்டுட்டு இங்க தொணக்கால் போடணும். இவன் என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு, மேல ஆரோ போட்டு மேலேயே தொணக்கால் போட்டு வச்சிருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் இந்த மாதிரி? ஸ்கூல்ல நல்லா தானே சொல்லி கொடுக்காங்க. இப்படி தான் மண்டே நைட்டு தர்ஷினி வச்சு நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டியூஸ்டே மார்னிங் 2 பேரும் ஸ்கூல் போனதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு மருதாணி இலை பறிக்கிறதுக்காக போயிருந்தேன். இது வந்து என்னோடய ஒரு பெரியப்பா வீடு. ஸோ இந்த மருதாணி மரத்தில் இருக்கிற மருதாணி வந்து நல்ல டார்க்காக பிடிக்கும். ப்ரீவியஸ் vlogல பார்த்துருப்பீங்க, என்னோடய தசரா வீடியோஸ்லலாம் கையில் மருதாணி வச்சுருக்கிறது காமிச்சிருப்பேன் பாருங்கள். அது வந்து இந்த மரத்தில் உள்ள மருதாணி இலை தான். ஸோ இந்த தடவையும் கொஞ்சம் மருதாணி இலை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். தென் டியூஸ்டே ஈவினிங் ஒரு 7:30 போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நாள் பறித்த ஸ்டார் ஃப்ரூட்ஸில் உள்ள பழங்கள்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். காய்கள் வந்து மிச்சம் நிறைய இருந்தது. இதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சடனாக ஒரு ஐடியா தோணுச்சு, ஊறுகாய் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் ஸ்டார் ஃப்ரூட்டில் வந்து ஊறுகாய் செஞ்சேன். சூப்பராக இருந்தது. ஸ்டார் ஃப்ரூட்ஸில் உள்ள காய்கள்லாம் நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதில் கொட்டி உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் இந்த ஃப்ரூட் வந்து. ஏன்னா நல்ல நீர்ச்சத்து உள்ள சாஃப்டான ஃப்ரூட் அப்படிங்கிறனால குயிக்காகவே வெந்துடும். 10 மினிட்ஸில் இந்த ஊறுகாய் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வத்தல் பொடி மட்டும் போட்டுக்கிட்டேன். வேறு எதுவுமே இதில் வந்து நான் சேர்க்கலை. இந்த ஊறுகாய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது ஸ்டார் ஃப்ரூட் கிடச்சதுன்னா புளிப்பாக இருக்குன்ட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதாவது ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பச்சையாகவே கன்சியூம் பண்ணலாம். ஏன்னா விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது. அப்படி இல்லை ரொம்ப புளிப்பாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை ஊறுகாய் போட்டு கன்சியூம் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக இதை ஊறுகாய் போட்டுடலாம். ஊற வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம எண்ணெய் நிறைய விட்டு நீங்கள் தாளிச்சிங்க அப்படின்னா 2 வீக்ஸ் வரைக்கும் வெளியே வச்சு இந்த ஊறுகாயை நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஊறுகாயை வந்து சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சண்டே மண்டே 2 நாள் டியூஷன் கட் பண்ணிவிட்டு டியூஸ்டே ஈவினிங் 2 பேரும் மனசே இல்லாமல் டியூஷனுக்கு கிளம்புறாங்க. ஏன்னா டியூஸ்டே நாங்களும் எங்கள் ஊருக்கு கிளம்புறதா இருந்தது. இவங்க டியூஷன் முடிஞ்சு வர்ற வரைக்கும் நாங்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கிளம்பணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டாங்க. பட் எங்களுக்கு வந்து கேப் புக் பண்ணியிருந்தனால 7:30க்கெலாம் கேப் வந்துருச்சு. இவங்க டியூஷன் முடிஞ்சு வர்றதுக்கு 8:30 ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து வர்ஷினி தர்ஷினியோட அட்ராசிட்டிஸ், அவங்களோட ஃபன்னி மூமெண்ட்ஸை தான் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறேன். இவங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்குமே இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு நைஸ் மெமரிஸாக இருக்கும். படித்து முடிச்சு ஆமாம் ஒழுங்காக படிச்சுட்டு 2 நாள் 2 நாள் தான்
எதுக்கு இப்படி அவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ண? சனிக்கிழமை டியூஷன் போனேன், உனக்கு தான் தெரியல. வர்ஷினி தர்ஷினியோட ஃபைட் சீன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் போர்ட்ரேட் மோடில் அஸ்வின் ஷூட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் இன்னொரு நாள் போடுறேன். அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 7:30 போல் நாங்களும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு சாப்பாடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரியப்பா வீட்டிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்த மருதாணி இலைகளை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அந்த ஊற போட்ட புளியை மட்டும் எடுத்து மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்துருக்க மருதாணி இலைகளையும் போட்டு தண்ணியே விடாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு எப்பயுமே ஃப்ரெஷ் மருதாணி இலைகளை வந்து பறித்து அரைச்சி வைக்கும்போது டிசைன் போடுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அதனால் எப்போயுமே இந்த மாதிரி சிம்பிளாக வட்டமாக தான் கையில் அப்பி வைப்பேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணோடனே காலையில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் பிடிச்சிருந்தது. ஐயோ நம்ம நல்லா அரைக்கலையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா தான் எப்பயுமே எனக்கு மருதாணி வந்து அரைச்சி தருவாங்க. இது வரைக்கும் நான் அரைச்சி வச்சதே கிடையாது. அம்மா தான் அரைச்சி தருவாங்க, நான் வைப்பேன். நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் டைம் ஆக பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.